ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம். மொபைல் யூஸ் பண்றதோட அதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒவ்வொரு செட்டிங்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய அதிகமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு செட்டிங், அதாவது இதை நம்ம நோண்டுனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் இவ்வளவு நாள் நம்ம யூஸ் ஆகாம விட்டுட்டோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு செட்டிங்ஸ், அதாவது அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா மொபைலுமே செட்டிங்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துருங்க. அதுல வந்ததுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு இப்படி மேல 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். விஷன், ஹியரிங், பிசிக்கல் அப்படின்ற ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல விஷன் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இதுல உங்களுக்கு செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆஃப்ல தான் இருக்கும். இது பெரும்பாலான மக்கள் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ இந்த செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு உள்ளது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நீங்க கிளிக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இது ஆஃப்ல இருக்கிறத நீங்க ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஆன் பண்ணவா அப்படின்னு நம்ம கிட்ட அலோ கேட்கும். அலோ நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது நீங்க ஓகே கொடுக்கும்போது ஒரு சில மொபைல்ல பேக் பட்டனுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு மனசு சிம்பிள் போட்ட ஆப்ஷன் இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நான் இல்ல இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண உடனே எனக்கு இந்த மொபைல்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு மனசு சிம்பிள் போட்ட ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாட்ஸ்அப்ல சரி, இல்லை நம்ம ஒரு ஆர்டிகல் படிக்கும் போதும் சரி, ஒரு பெரிய மெசேஜஸ் இருக்கு அப்படின்னா நாம அதை படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு டைமும் நேரம் நாம அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரே நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலையும் பார்க்கணும், இல்ல அது ஒரு பெரிய மெசேஜை நம்ம படிக்கிறதுக்கு முடியல, அந்த மெசேஜ் நமக்கு மொபைலே நமக்கு ரீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நமக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நாம ஒரு எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம் செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நம்ம அந்த கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளே பட்டன், ஒரு ஸ்டாப் பட்டன் எனேபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த மெசேஜை படிக்கணுமோ, அதாவது உங்க மொபைல் உங்ககிட்ட படிச்சு சொல்லணுமோ அந்த மெசேஜ் இந்த மாதிரி ஒரு தடவை பிரஸ் பண்ணா போதும். What has not been unsealed is the document federal prosecutors provided to a judge to attain a search warrant to enter Trump's property. நல்லா இருக்குல்ல? சோ நமக்கு இப்போ ஒரு டவுட் வரும், இது இங்கிலீஷ்ல உள்ள மெசேஜுக்கு தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு. இல்ல, நம்ம இப்ப தமிழ்ல உள்ள மெசேஜ் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ எனக்கு இந்த தமிழ்ல உள்ள மெசேஜ் எனக்கு ரீட் பண்ணணும், நம்ம மொபைல் நம்ம கிட்ட ரீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் 10ஆவதாகவும் இந்த மாதிரி நமக்கு எந்த மெசேஜ் வேணுமோ படிச்சு நம்ம மொபைல் நம்ம கிட்ட சொல்லணுமோ அந்த மெசேஜ், ஒரு பெரிய பேராகிராஃப் அந்த மாதிரி பட்ட நேரத்தில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, நம்ம அதே ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ல கீழே மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே இது ஆஃப்ல தான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து மேக்னிஃபிகேஷன் வித் ட்ரிபிள் டாப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இது ஒரு சில மொபைல்ல ஒரு ட்ரிபிள் டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஒரு சில மொபைல்ல நார்மலா ஸ்ட்ரைட்டாவே ஆன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இப்படி 2 ஆப்ஷன் இருக்கு, ட்ரிபிள் டாப் ஆன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அப்படி இல்லாம ஒரு சில மொபைல்ல இந்த மேக்னிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனாலே டைரக்டாவே இந்த ஆப்ஷன் வந்துடும். அந்த ட்ரிபிள் டாப் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாம இந்த ஆன் ஆப்ஷன் வந்துரும். இது எதுக்கு அப்படின்னா, சோ நாமளும் சரி நம்ம வீட்ல இருக்கவங்களும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மொபைல்ல பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா பொடிசா ஸ்மாலா இருக்கும், அவங்களுக்கு எதாவது கிளியரா தெரியாது. இன்க்ளூடிங் ஒரு ஆர்டிகல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப சின்னதா ஸ்மாலா தெரியும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இப்போ நம்ம இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்குல்ல, நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். எந்த மெசேஜை ரீட் பண்ண கஷ்டமா இருக்கோ அந்த ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரிபிள் டாப் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து பெருசாயிரும். சோ பாத்தீங்கன்னா அதை நமக்கு நீக்கிறதுக்கு, அதாவது மூவ் பண்றதுக்கு 2 விரலை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணணும். நல்லா இருக்குல்ல? சோ இதை நம்ம ஜூம் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி 3 தடவை பிரஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஜூம் அவுட் ஆயிடும். சோ இதுதான் நமக்கு ஒரு ஆர்டிகல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வீட்ல உள்ளவங்க அவங்க ரொம்ப வயசானவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஜூம் இன் பண்றதுக்கு இந்த மாதிரி 3 தடவை பிரஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த வார்த்தை, அந்த என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கிரீன் வந்து ஜூம் ஆயிரும். சோ இது வந்து நார்மலா எல்லா மொபைல்லையுமே இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது குரோம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வெப்சைட் வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கனால அதை நம்ம ஜூம் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஜூம் எல்லாம் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி பட்ட நேரத்தில் இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி 3 தடவை ஸ்கிரீன்ல பிரஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீன் வந்து ஜூம் ஆயிரும். சின்ன மெசேஜ் அவங்க வந்து ஈஸியா வந்து ஜூம் பெருசு பண்ணி பார்த்துப்பாங்க. நம்ம வந்து ஜூம் அவுட் பண்றதுக்கு அதே மாதிரி 3 தடவை பிரஸ் பண்ணா போதும் அது வந்து ஜூம் அவுட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மொபைல் வாங்கும் போதே நம்ம மொபைலோட டிஃபால்ட்டான கலர் வந்து, அதாவது அந்த மெனு செலக்ட் பண்ணோட கலர் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட், அப்புறம் செலக்ட் பண்ணோட கலர் வந்து எல்லோல இருக்கு,
செலக்ட் பண்ணுற கலர் வந்து ப்ளூவில் இருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் டார்க் கூடவாகும். ஸோ இந்த ப்ளூவை நம்ம கொஞ்சம் டார்க் கூடுதலாட்டும் இல்லை டார்க் கம்மியாட்டும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். வாயில நுழையாத ஒரு 3 நேம் கொடுத்துருப்பாங்க. 2 நேம் வந்து ரெட் கிரீன், 3வது நேம் வந்து ப்ளூ எல்லோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஆன மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. 2வது ஆப்ஷன் ஆன் பண்ண உடனே மறுபடியும் அது ரொம்ப டார்க் ஆனது மாதிரி இருக்கும். மறுபடியும் 3வது ஆப்ஷன் ஆன் பண்ண உடனே அது ரொம்ப லைட் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப பெருசாக டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது, சிம்பிளான ஒரு டிஃபரன்ஸ் தான். இது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக மொபைல் வாங்கும்போது டிஃபால்ட்டாக இருந்த கலர் தான் வந்துடும். இப்போ இதில் பெருசாக பயப்படக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டிஃபால்ட் ஆட்டி எல்லாமே இந்த ஒயிட்டு, ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ கலர் இன்வர்ஷன் நான் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாமே வேற மாதிரி மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எல்லா ஆப்ஷன் எல்லா அப்ளிகேஷனோட கலருமே மொத்தமாக வேற மாதிரி மாறிச்சு. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஏதோ தீம் செட் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் கலர் இன்வர்ஷன். அதாவது ஒயிட் பிளாக்லாம், பிளாக் ஒயிட்லாம், அதே மாதிரி ஒவ்வொரு கலரும் அதுக்கு ஆப்போசிட்டான கலர்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குமே தவிர மற்றபடி இதில் பயப்படுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ இதை வேண்டாம் அப்படின்னா கலர் இன்வர்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் வந்து நார்மல் பழைய கலர்ல வந்து மாறிடும். சிம்பிளான ஒரு மேட்டர் தான் இது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ல பார்த்தா ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு, ஏதாவது ஒரு வகையில் உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.